என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பவை மர்மமாக புதிர்கொண்டு இருக்கின்றதா? உன் மனதில் இருப்பது ஒன்று, வெளியில் நீ நடப்பது ஒன்று என்று திகழ்கிறதா? உன் கையில் பிடி இருந்தும் உன் கையில் இருந்து நழுவுவது போல் தோன்றுகிறது. உன்னை மீறி உன்னிடம் மாயை என்ற வலை உன்மேல் சிக்கியுள்ளது குழந்தையே. அதன் பிடியில் இருந்து மீள மோதிக்கொண்டிருக்கின்றார். அதன் பொருட்டே உன்னில் எழும் இந்த போராட்டங்கள். உன் கையில் இருந்து உன் நிலைப்பாட்டை நிதானம் இல்லாமல் நழுவ விட்டாலும் அதன் இரு நுனிகளும் என் கையில் பத்திரமாக உள்ளன. அதை மீண்டும் உன்னிடம் தருவேன். தண்ணீரில் அடித்து வரப்படும் நீரில் மரக்கட்டை எப்படி தன் நிலை மாறி தண்ணீரில் பொதும்பி இருக்குமோ, அதை போலவே தான் நீ மாயை என்ற தண்ணீரில் அடிக்கப்பட்டு பொதும்பி நீ துயரப்படுகிறாய். உன் மனம் அதில் காயப்பட்டு இருக்கலாம். சுயநினைவு இழந்தது போன்ற ஒரு உணர்வு. என்ன செய்தாலும் யோசித்தாலும் மாயை ஆட்கொண்டு இருப்பது ஒரு குருவை சரணடைந்தவர்களுக்கு மட்டுமே அது நம்மை சுழறுகின்றது என்பது தெரியும். அதனால்தான் உன்னை மாயை சூழ்ந்துள்ளது என்று உணர்கின்றான். அதனால் உன் புத்தி ஒரு பக்கமும் உன் மனம் ஒரு பக்கமும் சண்டையிட்டுக் கொண்டு உன் நிம்மதியை துளைக்கின்றது. கோபத்தை குறைத்து நிதானத்தை வளர்த்துக்கொள் குழந்தையே. கோபம் நீ உனக்கு தரும் தண்டனை. உன் மனதிற்கு நீயே ஏற்படுத்தும் ஒரு வலி. மற்றவர்களை உன்னிடம் இருந்து நீ தொலைவில் நீயே ஆக்குவதற்கான வித்துக்கோள். இவ்வளவு எதிர்மறை உடையதை உன்னில் இருக்கின்றது என்று உணர்ந்து அதை மாற்றி அமைக்க உன்னை நான் பக்குவப்படுத்துவேன். என் சாயப்பா என்னிடம் ஒரு விஷயம் நடக்க வைக்கின்றார் என்றால் அதற்கு ஒரு காரணம், ஆத்மார்த்தமான அர்த்தம் இருக்கும் என்பதை உணர்ந்து என்னில் நீ கொண்ட உண்மையான நம்பிக்கை நிச்சயம் ஜெயிக்கும். சில விஷயங்களை என்மேல் உள்ள நம்பிக்கையும் மீறி உன் மனதில் பயம் ஏற்படுகின்றது. அதுவே உனக்கு என்மேல் நம்பிக்கை இல்லாதது போன்ற ஒரு பொய்யான தோற்றத்தை உன் மனதிற்குள் ஊடுருவ செய்கின்றது. அது பொய் குழந்தையே. உன்னுடைய நம்பிக்கையும் விசுவாசமே உறுதி கொண்டு நிலையுள்ளது. என் பிள்ளை என்னிடம் அடம் பிடிக்கும், கோபப்படும், சண்டையிடும், அதே போல் அழும், சந்தோஷத்தை வெளிப்படுத்தும். பிள்ளை என்றால் தன் தாயிடம் தான் இப்படி நடந்து கொள்ள முடியும். நீ உன் துவாரகாமாகி தாயிடம் இப்படி நடந்து கொள்கின்றாய். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கின்றது. உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கின்றது. உன் சண்டையில் என் மேல் நீ கொண்ட தாயின் உரிமை இருக்கின்றது. அடம் பிடிக்கும் போது உனக்கான பக்குவத்தை, நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்றும், உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு உன் அனைத்துமாய் விளங்கும் உன் சாயப்பாவான இந்த துவாரகாமாகி தாய்க்கும் உள்ளது குழந்தையே. இதற்காக உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் குழந்தையே. அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் கொண்டு செல்வதற்கே என்பதை புரிந்து கொள். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு என்றும் நான் துணை இருப்பேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை சாயப்பா, துவாரகாமாகி தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் குழந்தையே. நீ வைரக்கல். உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேர் ஒளியைப் போல வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகின்றேன். உன் சாயப்பாவின் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறுவார். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு சாயப்பா என்ற அர்த்தத்தை கண்டாயோ, அன்றே நீ என் உயிரான பொறுப்பு. உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு, உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாயப்பாவாகிய நான் அறிவேன் குழந்தையே. அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற சாயப்பா இருக்கின்றேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு கிடைக்கும் குழந்தையே. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார். நான் இருக்கின்றேன் குழந்தையே.
உலகமே நீ தோற்பாய் என்றாலும் முதலில் உன்னை நீ நம்பு. மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டிக் கொடுத்துவிடும். உன்னிடம் மாறுவேடம் போடும் நபர்களிடம் கொஞ்சம் விலகியே இரு குழந்தையே. நடப்பதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். அன்பு குழந்தையே, எதை பேச வேண்டும் என்பது அறிவு. அதை எப்போது பேச வேண்டும் என்பதுதான் ஞானம். வெகுளித்தனமானவர்கள் முட்டாள்கள் அல்ல. தங்களைப் போலவே எல்லோரும் நல்ல இதயம் படைத்தவர்கள் என்று நம்புகின்றவர்கள். அவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே. காலத்தோடு சேர்ந்து வாழ பழகுவதை விட முயற்சி செய்து ஓடப் பழகு. எதுவும் நமக்காக காத்திருக்காது. புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் பிறர் துணை தேவை. முயற்சியில் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை. நிறைய சிரித்துப்பார், கஷ்டங்கள் குறைந்துவிடும். கொஞ்சம் சிந்தித்துப்பார், துன்பங்கள் மறைந்துவிடும். பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன். பாதையை உருவாக்குபவன் சாதனை மனிதன். பசி என்கின்ற 2 எழுத்திற்காக எழும்பி, பணம் என்கின்ற 3 எழுத்திற்காக ஓடி, மரணம் எனும் 4 எழுத்திற்காக தூங்கி விடுகின்றோம். இதுதான் நம் வாழ்க்கை. உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துத்தான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது குழந்தையே. உன் தவறு உன் மனசாட்சியினால் உடனே கண்டிக்கப்படுமானால் நீயே இந்த உலகில் உயர்ந்தவன் ஆவாய். யதார்த்தமாக எல்லோரிடமும் இருந்து விடாதே. ஏமாந்தவன் இவன் என்று முடிவு செய்து விடுவார்கள். உடம்பில் பலம் இருப்பவன் ஆவேசப்பட்டால் அடிதடி நடக்கும். நாக்கில் பலம் இருப்பவன் ஆவேசப்பட்டால் கலகம் பிறக்கும். மூளையில் பலம் இருப்பவன் மௌனமாக இருந்தால் விவரம் இருக்கும். சிந்தித்து செயல்படு. வெற்றி எனும் மரம் வளர வியர்வை எனும் நீர் ஊற்றித்தான் ஆக வேண்டும். கடவுளை குறை சொல்லாதே. உன் கெட்ட எண்ணங்களை மாற்றிக்கொள். அனைத்தும் நல்லதே நடக்கும். ஆசைகளுக்கு கொஞ்சம் கடிவாளம் விடுங்கள். பல அவஸ்தைகளில் இருந்து தப்பிக்க அது உதவியாக இருக்கும். விரைவில் உன் வாழ்வில் அற்புதத்தை நடத்துவேன். நீ விரும்பியபடி உன் வாழ்வு அமையும் குழந்தையே. யார் செய்ய முடியும் என்று நம்புகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைகின்றார்கள். உனது மனமே எனது கோயில். யாருக்கும் தெரியாது என எண்ணி பிறருக்கு துரோகம் செய்யக்கூடாது. மனசாட்சிக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். காரணமின்றி ஒருவன் உன்னை அவமானப்படுத்துகின்றான் என்றால் உன் பாவத்தை அவன் மொத்தமாக குத்தகை எடுப்பதற்கு நிகர். உனக்கு சுபிக்ஷம், அவனுக்கு பெரும் கேடு. கலங்காதே. முட்டாளுடன் விவாதிப்பென்பது கன்னத்தில் உட்காரும் கொசுவை அடிப்பதைப் போன்றது. கடைசியில் கொசு அடிப்பட்டதோ இல்லையோ உங்களை நீங்களே அடித்துக் கொள்வதுதான் மிஞ்சும். ஏமாற்றம் காயப்படுத்தினாலும் நியாயப்படுத்தும். அது உனக்கானதில்லை என்று சுயநலமாக வாழ்கின்றாய். சரி, வாழ்ந்து விட்டு போ. ஆனால் உன் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலனை கெடுக்காதே. தன்னம்பிக்கை, தெளிவு, துணிச்சல், இந்த 3ம் தான் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும். கடன்களும் நினைவுகளும் தேவைக்கு ஏற்ப அளவோடு இருக்க வேண்டும். கடன்களும் நினைவுகளும் அளவுக்கு மீறினால் 2மே தூக்கத்தை பறித்துவிடும். நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய். மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதுதான் உண்மை. காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை குழந்தையே. நாம் துன்பப்படுவதற்கு நம் செயல்கள் தான் காரணம். அதற்கு கடவுள் பொறுப்பில்லை. ஏதாவது சாதிக்க விரும்பினால் அதை மற்றவர்களின் துணை இல்லாமல் தனியாக செய். ஏனெனில் துணை என நினைக்கும் சிலர் வாழ்விற்கு வினையாக மாறக்கூடும். பயம் என்பது மிகப்பெரிய மனநோய். அதை வெல்லாத மனிதனை அது கொல்லாமல் விடாது. எப்படி எல்லாமோ வாழ வேண்டும் என ஆசைப்பட்டு ஒரு கட்டத்தில் எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலையில் தள்ளிவிடுகின்றது இந்த வாழ்க்கை. கொடுப்பது சிறிது என்று தயங்காதே. பெறுபவருக்கு அது பெரிது. எடுப்பது சிறிது என்று திருடாதே. இழப்பவருக்கு அது பெரிது குழந்தையே. இல்லாதவன் இல்லை என்று கேட்கும் போது நீ இல்லை என்றால் நீயும் இல்லாதவன் ஆகின்றாய். கடந்து போகும் நொடிகளில் எல்லாம் வாழ்வது மட்டும் வாழ்க்கை இல்லை. கடக்க முடியாத நொடிகளில் வீழாமல் வாழ்வதே வாழ்க்கை. செருப்பாக உழைத்தாலும் சேமித்து வைக்க பழகு. வாழ்க்கை அருந்தால் தைப்பதற்கு நிச்சயமாக உதவும். எதையும் எதிர்க்க துணிந்து விட்டால் பாதி வெற்றிக்கு சமம். எதையும் கடக்க பழகுவதை விட ஒரு முறையேனும் எதிர்க்க பழகு. வாழ்க்கை உன்வசப்படும். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் தொடங்குங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது. ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும். நிலையில்லா வாழ்க்கை இது. திரும்பி செல்ல முடியாத பயணம் இது. நினைப்பது எல்லாம் நடப்பதும் இல்லை,
நினைவுகளும் எளிதில் மறப்பதும் இல்லை. இருக்கும் வரை இரக்கத்தோடும் அன்போடும் இருங்கள். பணிவு உன் தகுதியை உயர்த்தும். துணிவு உன் திறமையை உயர்த்தும். தைரியமாக இரு குழந்தையே. உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம்தான். நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான். பூவிற்கு வாசம் உள்ளவரைத்தான் மதிப்பு, மனிதனுக்கு சுவாசம் உள்ளவரைத்தான் மதிப்பு. அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே. என் தங்கமே, சரியான முடிவுகள் எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும். தவறான முடிவுகள் எடுத்தால் அனுபவம் கிடைக்கும். இரண்டுமே வாழ்க்கைக்கு அவசியம்தான். எதற்கும் கலங்காதே. ஓடும் போது விழுந்து விடுவோம் என்று நினைப்பவனை விட விழுந்தாலும் எழுந்து ஓடுவோம் என்று நினைப்பவனை வாழ்வில் ஜெயிப்பான். நான் உன்னுடன் இருக்கும் போது எதற்காகவும் கலங்காதே குழந்தையே. உன்னுடைய பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தையும் நான் நன்கு அறிவேன். உன் தந்தையாகிய இந்த சாகியிடம் உரிமையோடு உனக்கு தேவையானதை கேள். உனக்கு என்ன வேண்டும்? ஆனால் நீ கேட்கும் விஷயத்தில் நேர்மை இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கானதை நான் செய்து கொடுப்பேன் குழந்தையே. தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே நான் இருக்கின்றேன். நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன்னே தோன்றுவேன். காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. எல்லா நிகழ்வுகளுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது. சாதாரண மனிதர்களாகிய நமக்கு அந்த காரணம் என்னவென்பது அறிவதில்லை. ஆனால் எல்லாம் வல்ல இந்த சாகி அனைத்தையும் அறிவேன். நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எனக்கு எல்லோருடைய பாவக்கணக்கும் தெரியும். பக்தனுடைய கர்ம வினையின் பலனை பக்தனுக்கு தக்கவாறு அவன் தாங்கும் அளவை தெரிந்து நான் அளிப்பேன். பெரும்பாலும் நானே அதை வாங்கிக் கொள்ளவும் செய்கின்றேன். நீ மனமுடைந்து போகும் அளவிற்கு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது. நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை குழந்தையே. உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இருக்கின்றதல்லவா? உனக்கான நல்ல வழியை கூடிய விரைவில் உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை நல்ல வழியில் அழைத்துச் செல்வேன். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.